صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அது காட்டு. तेरा साथ रहना मेरा वज़ू, तेरा साथ रहना मेरा वज़ू, तेरी याद मेरी नमाज है, तेरा साथ रहना मेरा वज़ू, तेरी याद मेरी नमाज है, तेरा साथ रहना मेरा वज़ू. உன்னோடு இருப்பதுதான் எனக்கு ஒதுவே. तेरी याद मेरी नमाज है, உன் நினைவில் இருப்பதுதான் எனக்கு தொழுகையே. जी न कभी रहूँगा मैं बेवज़ू, न कभी रहूँगा मैं बेवज़ू, न क़ज़ा कभी ये नमाज है, न कभी रहूँगा मैं बेवज़ू. ஒரு நாள் கூட நான் ஒது இல்லாம இருக்க மாட்டேன். உன் நினைவை விட்டு மாற மாட்டேன். நான் கபி நான் கதா கபி, என் தொழுகைக்கும் கதாவும் கிடையாது. உன் நினைவில் இருக்கிறதா என் தொழுகை. ஒரு நொடி கூட உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிற. ஜூம் பண்ணக்கூடாது, விரிவாக சேர்ந்து வா வா. न कभी रहूँगा मैं बेवज़ू, न क़ज़ा कभी ये नमाज है, तेरा अगर आप में ना मेरा वज़ू, तेरी याद मेरी नमाज है, अगर आप में कमाल है कि नजासतों का सवाल है, अगर आप में ये कमाल है कि नजासतों का सवाल है, क्या मुझे क्या वो पाक न कर सके, मुझे क्या वो पाक न कर सके, मेरे साथ बंदा नवाज है, मुझे क्या वो पाक न कर सके, मेरे साथ बंदा नवाज है. अगर आप में ये कमाल है, தண்ணியில ஒரு ஆற்றல் இருக்கு, அது கூட எது சேர்ந்தாலும் அதை பரிசுத்தமாகிடும். கடல் அலை இருக்கு பாருங்க, பா அதை காட்டுங்க, கடல் அலைகள். இப்போ இதில் ஏதாவது ஒரு அசுத்தங்களை போட்டால் அது சாண சுத்தமாயிடும், அசுத்தமும் சுத்தமாயிடும். ஜி தண்ணி கூட எது சேர்ந்தாலும் அந்த சுத்தம் தான். ஒரு வாளி நிறைய அசுத்தமான தண்ணி இருக்கு, கடல்ல ஊத்திட்டோம், அலஞ்சிங்களா. இப்போ திரும்பி அதே கடல்ல மறுபடியும் மெந்தணும், சுத்தமானது சேர்ந்தோன்னா பரிசுத்தமாயிடுது. அப்போ அல்லாஹ் படைத்த படைப்புகளில் ஒரு மஹ்லூக் இந்த கடல்.
இதுல இந்த கமால் இருக்கு. अगर आब में ये कमाल है कि नजासतों का जवाल है. கீழே விழுந்தாதப்பா. அதில் உள்ள நஜீசுகள் சுத்தமாக்கிறதுன்னா இது கடலை படைச்ச மௌலா இருக்காங்க. நாம அவன் கூட நாம சேர்ந்தோம்னா அல்லாஹ்தஆலா பரிசுத்தப்படுத்துறாங்க. நம்மளே அவன் கிளீன் ஆக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷான். கடல்ல எவ்வளோ நஜீசுகள் போய் சேருது. கூவ நதி போய் எங்க சேருது? கடல்ல போய். அது மாதிரி ஆயிரக்கணக்கான அசுத்தங்கள் போய் உள்ள போய் சேருது. ஆனா அது அங்க இருக்கிறது இல்லை. அத்தனையுமே ஜீரணிச்சு கடல் பரிசுத்தமாக தான் இருக்குது. அவ்வளோ பேரும் ஜீரணிச்சு. இப்போ கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கேப்பா, மீன் உயிரினங்கள் அது அங்கே கடலில் இறந்து போயிடுது. அங்கே தானே கிடக்கு எல்லாமே. எல்லாமே கடல் ஜீரணிச்சது, அப்படி சுத்தமாயிடுது, பரிசுத்தமாயிடுது பாருங்க. அது அது மாதிரி நம்ம எவ்வளவுதான் நீ கேட்டாலும் மௌலா கூட சேர்ந்து உன்னில் உள்ள நஜீசுகளை மௌலா சுத்தப்படுத்துறாங்க. तेरा साथ रहना मेरा हुजू, तेरी याद मेरी नमाज है. तेरा साथ रहना मेरा हुजू, तेरी याद मेरी नमाज है. तेरा साथ रहना मेरा वज़ू. அலா பி ஸிக்ரில்லாஹி குலூப். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ரெக்கார்ட் ஆன் பண்ண. என்ன காரணம்? உள்ளங்கள் அமைதி இல்லாமல் போறதுக்கு என்ன காரணம்? உள்ளங்கள் அமைதி இல்லாம போறதுக்கு காரணம் ஹௌஃப் ஹுஸுன், பயமும் கவலைகள், எதிர்காலத்துடைய ஃபிக்ரு. அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், அப்படி சரி, இப்படி செய்யறது, இப்படி செய்யறது. ஜி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை. ரெண்டாவது ஹுஸுன், கவலைகள். இல்லை அங்கே போய் உட்காந்து விளையாடுங்க, அங்கே போய் மணலில் உட்காந்து தள்ளி உட்காந்து அந்த தள்ளி உட்காந்து அவங்க கவனிச்சுக்கமா, ஒரு நஜர் வச்சுங்க. சென்ற காலத்தை பற்றி சிந்தனைகள். ஜி கோவதாவங்கள், ஒரு விரோதம், குரோதங்கள், அவன் மேலே உள்ள கோபம், இதெல்லாம் கல்பில் போட்டு ஒரு உராட்டி இருக்கு. அது இல்லையே இது இல்லையேன்னு வருத்தங்கள். இங்கே வீடு இல்லை, எப்போ கிடைக்கும்னு தெரியலையே, வெளியே போகிறோம் மூலப்போம். ஜி அது எனக்கு கிடைக்கலையே, இன்னொருத்தரை பார்த்தா ஹசது, அது மாதிரி எனக்கு இல்லையே, இது மாதிரி எனக்கு இல்லையே. ஏன்னா உள்ளங்கள் பாடப்படுது இல்லையா? அது எதிர்பார்க்க ஒன்றும் கிடைக்கல. மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, காசு இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, தொழில் வச்சாலும் கடை சரியாக வியாபாரம் இல்லை, எதிர்பார்த்து நடக்கலை. இப்படியாக உள்ளங்களில் ஆயிரக்கணக்கான கவலைகள் சூழ்ந்திருக்கிறனால உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் போடுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று, அவரவர்கள் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒன்று ஒன்று. எஜமான் சொல்றாங்க, அகர் ஆபு மே ये कमाल है कि नजासतों का ज़वाल है. अगर आब में ये कमाल है,
தண்ணீர ஒரு கமால் இருக்கு, நஜாசத்தோம் கே ஜவால். அது பட்டவுன்னு நஜீஸ் நீங்கிடுது. தண்ணி எடுத்து போச்சுன்னா நஜீஸ். காலில் ஏதாவது சேர ஒட்டிருச்சு, தண்ணி பட்டுன்னு சேரு போயிடும். அது மாதிரி உன் கல்புல மௌலாவை கொண்டு வா. உன் கல்புல எஜமா வந்த உடனே தண்ணியை படைச்ச ரப்புக்கு அந்த வலிமை இருக்காதா? சுத்தமா அடிச்சுட்டு போயிரு. அலை வந்து அடிச்சுட்டு போன மாதிரி சுத்தமா அந்த கவலையில அடிச்சு மௌலா உள்ள விடு கல்புக்குள்ள. எப்படி கல்புக்குள்ள விடுறது? எது உனக்கு ஃபிக்ரு தருதோ அதுல மௌலான்னு பாரு. உனக்கு எது கவலை தருகிறதோ அது மௌலா ஒன்றை தவிர யாரும் இல்லை. உன் நாட்டத்தை தவிர வேற இல்லை. நீ நாடு நடந்துச்சு. என் சர்க்காரன் சொல்லுவாங்க, லவ் வல்லிம் கைஃப கவுலு தில்ஹமு. அப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. லவ் லிம, இது ஏன் இப்படி நடந்தது? கைஃப, இது எதிர்காலத்தில் இது எப்படி நடக்கும்னு தெரியலையே. இந்த விஷயம் எப்போதான் நடக்கும்னு தெரியலையே, எப்படி நடக்கும்னு தெரியலையே. இதெல்லாம் கவுலு தில்ஹமுக், மடையர்களுடைய சொல். எஅ்தரிது அலல்லாஹ் அல்லதி ஹலக, உன்னை படைச்ச ரப்பின் மீது எத்ராஸ் செய்யறது. அல்லாஹ் மீது எத்ராஸ், அது தூக்கி போடும் முதல்ல. என்ன செய்யணும்? இது ஏன் இப்படி நடந்ததோ அப்படின்னு கவலை வந்துச்சு. என்ன பதில் சொல்லணும்? அப்படித்தான் நாடினான், ஆகவேதான் அப்படி நடந்தது. ஆமா சரி, அவன் அப்படித்தான் நாடினான், ஆகவே அப்படித்தான் நடந்தது. இது எப்படி நடக்கும்? எப்போது நடக்கும்? அவன் எப்போது நாடுகிறானோ அப்போது நடக்கும். இது எப்படி நடக்கும்? அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி. என்று மூன்றையுமே நீ உட்படுச்சுட அவங்கிட்ட. வாஹ் வாஹ். லவ் வல்லிம் வ கைஃப கவுலு தில்ஹம் யஅ்தரிது அலல்லாஹி அல்லதி ஹலக். உன்னை படைத்த ரப்பிடம் இருந்தும் படைத்த ரப்பை எத்ராஸ் செய்கிறது. அப்படி ஒப்படைச்சிட்டா முற்ற உள்ள. இந்த கை என்னைக்காவது கவலைப்படுதா? கை என்ன காலையில் சாயா குடிச்சாங்க, மத்தியானம் சாப்பாடு என்னன்னு தெரியல, நாஷ்டா என்னன்னு தெரியல. மத்தியானம் வந்து காலை இட்லி வருதா தோசை வருதா? இட்லி கொஞ்சம் ஈஸியாக பிச்செல்லாம், ரொட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிக்கணுமே. கை தன்னை பற்றி என்னைக்கா கவலைப்படுறது? ஏன் கவலைப்படுறதில்ல? அது நம்முடைய கையாயிருச்சு. அது அதனால சிந்திக்கிற வேலையை விட்டுருச்சு, செயல்படுற வேலையை மட்டும். நாம் என்ன ஹுக்குமோ அது. மர்ஜி பே துமாரே ஹராம். ரொம்ப எட்ட போகக்கூடாது, சவுண்டு கேட்காது. கை ஏன் கவலைப்படுறதில்ல? அது நம்முடைய ஒரு ஜுசுவாக நம்மளை சேர்ந்துருச்சு. அதனால சிந்திக்கிற ஆற்றல் நம்மள்கிட்ட விட்டுருச்சு. நீ என்னமோ சிந்தி, நீ என்ன சொல்ற செஞ்சு போ. நீ தூக்க சொன்னா தூக்குறேன், இறக்க சொன்னா இறக்குறேன், மடக்க சொன்னா மடக்கிறேன். எனக்கு என்ன வேலை? நான் எதுக்கு வேலை செய்யணும்? எனக்குன்னு தனியா ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைக்கு தோதுவா நம்ம சிந்தனை நடக்கலைன்னா கை கவலைப்படும். கை மேலே போக விரும்புது, நாம கீழே வர விரும்புகிறோம், ரெண்டும் முட்டிக்குது. அப்போ அந்த கை கவலைப்படும், நம்ம சிந்தனை நடக்கலையே அப்படின்னு. இன்னைக்காவது வாழ்க்கையில் கவலைப்பட்டிருக்கா? 80 வருஷம் ஒருத்தன் வாழ்றான், இந்த கை கவலைப்படுறது. ஏன்னா அது கையாயிருச்சு. அதே மாதிரி மௌலாவுடைய கை கால ஆயிரணும். குர்பே ஃபராயிது சொல்லி தருவாங்க. இறைவனுடைய கை கால நீ எந்த சிந்தனை விட்டுரு, அவன் சிந்தனை உன்னில் நடக்கும். அதை வேடிக்கை பார்த்துட்டே இரு. அவன் சிந்தனை உன்னில் நடைபெறுது, அதை வேடிக்கை பார்த்துட்டே இரு. இப்படி பார்க்குற மௌலா, நீ இது உன்னுடைய சிந்தனை, இப்படி பார்க்குற அப்படி பார்க்குற எல்லாத்தையும் முகம் தெரியணும். ஒவ்வொருத்தருடைய சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, அது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு மோதுகிற பொழுது தான் கவலை, துக்கம், பயம் எல்லாம் வர்றது. நம்ம சிந்தனையை அல்லாஹ்வுடைய சிந்தனையோட ஜாயின் பண்ணிட்டோம். கவலையும் இல்லை, துக்கம், பயம், எதிர்காலத்தை பற்றி கவலை எதுவுமே விட்டுறது.
अल्लाह के मर्ज़ी उन सिंधन நடக்கும் அவன் எப்படி யோசிக்கிறானோ நடக்கட்டும் அவன் பக்கமே சதா தவஜ்ஜுப் ஹக்லே இருக்கிறது அடுத்து என்ன நடக்கும் தெரியல மௌலா நீ அதுக்கு சிறந்ததாக்கி எது நடக்கிறதோ அது சிறந்ததாக்கி பலக்கல் ஹம்து அலாமா கலைத் நீ எதை என்னிலே ஏற்படுத்தினாயோ அதற்கு உனக்கே நன்றி பலக்கல் ஹம்து வனஊது பிக்க மின் ஷர்ரி மா கலைத நீ நிர்ணயித்த ஒன்றில் ஏற்படக்கூடிய தீமைகளை விட்டு என்னை பாதுகாத்து என் வாழ்க்கை என்ன நடக்குதோ அதனுடைய தீமைகளை விட்டு என்னை பாதுகாத்து ஜி அல்லாஹ் தஆலா ஒரு வஸ்து ஹல்க் செய்யும் முதல்ல ஹைரும் இருக்கும் ஷர்ரும் இருக்கும் ஏன்னா அவன் ஹாலிக்குல் ஹைரி வ ஷர் மாலிக்குல் ஹைரி வ ஷர் ஹைருக்கும் அவன் தான் மாலிக்கு ஷர்ருக்கும் ஹைருக்கும் அவன் தான் ஹாலிக்கு அல்லாஹ்ட்ட ஃபீ நஃப்ஸி ஷர் இல்லைம்மா அல்லாஹ் ஹைர மஹல் அவன் கிட்ட வாங்க ஜி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஷர் இல்லை இங்கே விளையாட சொல்லு தூரத்தை போவேனான்னு சொல்லு ஜி அல்லாஹ் ஜல்ல ஷான் خير محض شر ஆனால் خالق خيري والشر خيرையும் ஷர்ரையும் அவன் தான் படைக்கிறான் ரெண்டுக்கும் அவன் தான் ஷர்ரை ஏன் படைக்கிறான் அல்லாஹ் தஆலா அப்பதான் ஹைரா தெரியும் அதுக்காக ஷர்ரை படைக்கிறான் ஹைரை ஷர்ரை படைச்சா தான் அதுவும் டிஃப்ரெண்ட் ஆக்கி போட்டு ஹைர் தெரியும் ஒரு 4 பேர் தீய குணம் உள்ளவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல குணம் இருந்தால் பாருங்க இவங்க எப்படி இருக்கான் பாருங்க அவன் குணமே அதில் ஹைரு படிப்பாங்க ஜி சரிம்மா இப்போ எழுதணும் வெள்ளை கலர் போர்டில் நீ வெள்ளையில் எழுதுனா தெரியுமா ஜி வெள்ளையில் எழுதுறீங்க வெள்ளை கலர் போர்டு அதில் வெள்ளை பெயிண்டில் எழுதுனா தெரியுமா தெரியுமா தெரியாது வித்தியாசம் தெரியுமா டிஃப்ரெண்ட் தெரியுமா தெரியவே தெரியாது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலர் போர்டில் இப்போ எழுதணும் இப்போ ஓரளவு தெரியும் எப்போ பளிச்சுன்னு தெரியும் எப்போ இந்தியா டார்க்காக இருக்கணும் உச்சகட்டமான அது கருப்பாக இருக்கும்போது அதில் வெள்ளை எழுதுனா பளிச்சுன்னு தெரியும் பளிச்சுன்னு தெரியும் இல்லையா லைட்டாக மஞ்சள் லைட் பச்சையாக இருக்குது அப்போ கூட அவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியாது அது மாதிரி உச்சகட்டமான ஷர்ரு அதில் அல்லாஹ் தஆலா ஹைரை கொண்டு வரும்போது அந்த ஹைருடைய உயர்வு என்ன ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி ஊறுகாய் தொட்டு கொஞ்சம் கஞ்சி குடிங்க இனிப்பு கஞ்சி அந்த இனிப்பு உச்சகட்டமான உரப்புக்கும் உச்சகட்டமான இனிப்புக்கும் அடி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் அதனால தான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திலே ஆக கேடு கட்ட ஜனங்கிட்ட கொண்டு வந்தாலா தான் ஐயாமுல் ஜாஹிலியா இருக்கு அவங்கள விட கேடு கட்ட ஜனங்களே கிடையாது ஐயாமுல் ஜாஹிலியா எல்லா கெட்ட குணங்களும் உடையவர்கள் ஒரு பெண்ணுக்கு 10 கணவர்கள் இருப்பாங்களாம் அந்த மாதிரி ஆக கேடு கெட்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொண்டு வந்தான் அப்போ கொண்டு வந்து நோக்கம் என்ன பை அப்போ அவ்வளோ ஷர்ரானவர்களை கொடுமை புரிந்தவர்களை எவ்வளோ உயர்வா பெருமானார் மாத்தினாங்கன்னு மாத்தினாங்க அபூபக்கரா மாத்தினாங்க உமரா மாத்தினாங்க உஸ்மான கனியா மாத்தினாங்க எவ்வளவு ஷர் இருக்கோ அதுக்கு அவ்வளவு டிஃப்ரெண்ட் காட்டும் அதுலதான் ஹைர் இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மனிதர்களில் ஹைரையும் உண்டாக்குறான் ஷர்ரையும் உண்டாக்குறான் ஹைர் ஷர் மாற்றி 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 உண்டாக்க போய் தான் உனக்கு ஹைரில் ஒரு சந்தோஷம் வருது இது ஹைர் வந்தால் அல்லாஹ் பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் மகிழ்ச்சியோடு அல்லாஹ் பக்கம் ஒரு தீமை ஏற்பட்டால் அல்லாஹ்ட்ட சோகமா ரப்பே காப்பாற்றுன்னு ரெண்டையும் ரெண்டு வகையாக அல்லாஹ் தவச்சு ஜி 2 வகை தவச்சு என்ன தவச்சு
பயத் எதுகூனி ரகபம் ரஹபன், ஆசையால் அல்லாட்ட இது வேணும் ரப்பே, அது வேணும் ரப்பே, இது கொடுத்திய ரப்பே சுக்ரியா, இது கொடுத்திய நன்றி அல்லான்னு கேட்கறது. ரஹபன் பயத்திலையும் கேட்கறது, ரப்பே இது விட்டு இந்த ஷர்ர விட்டு என்ன பாதுகாத்துக்கோ. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக், நீ படைத்த அந்த சிருஷ்டியின் தீமை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ. எதுவும் ரகபன் வரஹபன், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது. சில நேரம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்ஹம்துலில்லாஹ் என்ன மாதிரி துனியாவில் யாரையுமே நீ வைக்கல ரப்பே, என்ன எனக்கு நீ கொடுத்த மாதிரி யாருக்கும் கொடுக்கல அல்லான்னு சுக்ரியா. சில நேரங்களில் ரப்பே இம்மை கைவிட்டுறாத ரப்பே, நான் எதுவும் வருத்தம் செஞ்ச மன்னிச்சுக்கல, உலகத்தில் என்னை விட கெடுகட்டவன் யாரும் இல்லை ரப்பே அப்படின்னு பக்கம் தனக்கு ரெண்டுமே வச்சுருக்காங்க. சில சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, நல்லா சொர்க்கத்தில் போனால் எதுவும் ரகபன் தான் இருக்கும், ரஹபன் இருக்காது. ஜி சொர்க்கத்தில் தாவாவும் ஃபீஹா, அப்போ அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, சுப்ஹானக்கல்லாஹும்னா வந்துடும் முன்னாடி. தாவாவும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும் தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆখিরு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சொர்க்கவாசிகள் துஆ செய்வாங்க அல்லாஹ்ட்ட. எதுவுனி ரகபன் தான் இருக்கும், ரஹபன் இருக்காது. ஆசையால் அழைப்பார்கள், அல்லாஹ் இது வேணும் ரப்பே, அது வேணும். பயம் இருக்காது. பார்த்தீங்களா, யா அல்லாஹ் துரத்திரு சொர்க்கத்தை விட்டு எங்களே தெரியலையே, பயம் இருக்காது. பாருங்க, புலி வந்துருமோ, பாம்பு வந்து கடிச்சிருமோ, பிக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க, மொத்தத்தை போயிடுவாங்களோ, நீ ஆப்ரேஷன் 50,000 செலவு வச்சது இந்த கைக்கு எங்கே காசுக்கு போகிறது, ஏதாவது பயம் இருக்குமா? இங்கே அல்லாஹ்வை அழைப்பான், ஒரு பக்கமாக தான் அல்லாஹ் அழைப்பான். தேவைக்கு கூட அல்ல, அதை கூட எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். பயத்தில் இஸ்திகாசா இருக்கு பாருங்க அல்லாட்ட, அந்த சிஃபத் அங்கே வெளிப்படுறது இல்லையா. அதனால அல்லாஹ் துனியாவை படைச்சது, துனியாவில் தான் அல்லாவுடைய 99 சிஃபத்து வெளிப்படும். இப்போ நம்மளே அல்லாஹ் ஜல்லஷான்னு வந்தாதா, நம்ம என்ன வண்டவாளம் தண்டவாளம் தெரியுமா இல்லையா, அப்படியே படைச்சு சொர்க்கத்துக்கு போகிறோம், சொர்க்கம் போகிறோம், நடத்து போகிறோம், அமைச்சர் துனியாவே தேவை இல்லையே. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் அப்படியே அமைச்சிருக்கலாமே, துனியாவே தேவையில்லையே. எதுக்கு துனியா வச்சான்? துனியா இல்லாமல் சொர்க்கம் போயிட்டோம், அங்கே போய் கஃபார் கிடையாது, என் பாவங்களை மன்னிப்பவனே, சத்தார் என் பாவங்களை மறைப்பவனே, முஇஸ் கண்ணியம் கொடுப்பவனே, முதில் கேவலப்படுத்துவனே, முதில் வழிகேட்டில் ஆக்குபவனே, ஹாதி, எந்த வேலையும் இல்லை. இந்த 99 சிஃபத்து வெளிப்படாது பாருங்க. ராசிக்கு வெளிப்படும், குணவளிப்பவன், வஹாப் அள்ளி தருபவன், அதுதான் வெளிப்படும். அல்லாஹ்வுடைய மேக்சிமம் அதிகப்படியான சிஃபத்துகள் வெளியாகாது, துனியாவில் தான் வெளியாகும். சொர்க்கத்தில் சில சிஃபத்து தான் வெளியாகும். உணவளிப்பவன், யுத்இமு வலா யுத்அமு, உணவளிக்கக்கூடியவன். வேற என்ன வெளிப்படும்? கண்ணியம் தருபவன், கனியுன் தேவையற்ற ஆக்குபவன், எல்லாமே தரக்கூடியவன். இப்படி சில சிஃபத் தான் வெளிப்படும். மற்ற 99 சிஃபத் இருக்கே, அது எல்லாமே வெளிப்படக்கூடிய மகாம் துனியா தான். பூமியை படைச்சதுக்கு காரணமே அல்லாஹ், அதனால தான் படைச்சது. அவனுடைய எல்லா சிஃபத்துகளையும் உள்ளடக்கிய ஒரு பெட்டகமாக தான் மனுஷன் அல்லாஹ் தஆலா படைச்சான். அல்லாஹ்ட்ட எத்தனை சிஃபத்து இருக்கோ 99 சிஃபத்து, அதை மனுஷனுக்குள்ளேயும் வச்சு அல்லாஹ் அமிச்சான், வேற யாருக்கும் வைக்கல. கஃபூரா, ரஹீமா, சத்தாரா, ஜப்பாரா, மாலிகுல் முல்கா, துல் ஜலாலி வல் இக்ராமா, முஇஸ்ஸா, முஸில்லா, எல்லாமே மனுஷனும் இருக்கிறான். இப்போ அதான் கலீஃபான்னு சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நீ ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, நீ மிருகங்கள் எத்தையும் பார்க்க முடியாது. ஒரு மிருகம் சத்தாரா இருக்கு, இன்னொரு மிருகம் செத்த குற்றத்தை மறைச்சு சத்தாரா இருந்து பார்க்க முடியாது. அல்லாஹ் சிஃபத்து யார்கிட்ட வெளிப்படுது? மனுஷன். அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துமே மனுஷன் வெளிப்படுது. அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளுமே வெளிப்படுது மனுஷன். ரஹ்மான், ரஹீம், மலிகுன், குத்தூசுன், சலாமுன், ஒவ்வொரு மிருகிட்ட ஒவ்வொரு சிஃபத் தான் வெளிப்படும். சாமனே ஆஜா தூர் கண்ணன், மிருகங்களையும் இப்போ
தேனி இருக்கு, அதில் ராஜா ராஜாலாம் இருக்கு, ராஜாக்கெல்லாம் இருக்கு, ராணி தேனின்னு சொல்றாங்கல்ல. இப்போ மாலிக்குன்னு இருக்கு, அல்ல வஹாப் இருக்கா, மனுஷன் எல்லா சிவத்தையும் வெளியே பாருங்க. சத்தார் இருக்கா, வஃபார் இருக்கா, மன்னிச்சுட்டேன் போ அப்படி. ஒரு மாடை முட்டிருச்சு, பெரிய மனசு பட்டு மன்னிச்சிட்டேன் போ, முட்டிட்டு வேற அது வேணா பயந்துட்டு வேணா ஓடும். சின்ன மாடா இருந்தா, இன்னும் கொஞ்சம் வலிமையான மாடா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், அது வந்து முட்டை அடி சண்டை போட்டு செத்து வேணா போகுமே ஒழிய, ஒரு முட்டுக்கு தாங்க மாட்டேன் நீ, மன்னிச்சிட்டேன் போ, அல்லாவுக்கா மன்னிச்சிட்டேன் போ. அது கிடையாது, மாட்ட கிடையாது, இருக்கா மாட்டாது. ஒரு ஆடு தப்பு செஞ்சிருச்சு, தப்பு செஞ்சுட்ட, சரி விடு, சாப்பாடு போட்டு விடல, உன்னை மன்னிச்சுக்கணும் விட்டு. சத்தார் இருக்கா, இல்லை இல்லவே இல்லை, சத்தார் ரஹீம் முஇஸ் முஸில். உன்னை 100 ஆட்டுக்கு மத்தியில் வச்சு என்னை கேவலப்படுத்திட்டான் இந்த ஆடு. அது ஒரு ஆடை சொல்லி முஸில் தில்ல மனுஷன் இருக்கான், 100 பேருக்கு மத்தியில் ஒருத்தனை மாலை இட்டு சந்தோஷம் முஇஸ் இஸ்ஸத்தும் கொடுக்குறான், முஇஸ் என்ற சிவத்து வெளியாது. 100 பேருக்கு மத்தியில் அவனை திட்டி அவனை கேவலப்படுத்தவும் செய்யறான். முஇஸ் முஸில் எல்லாமே இருக்கு பாருங்க. முசஹிர், முசல்லித், முஸ்லிம் சாட்டி விடுறது மனுஷன் செய்யறான். அவன் மாதிரி அவன் ரொம்ப ஓவராக, நீ கொஞ்சம் கவனிச்சுக்கவன, இவன் சாட்டி விடுறான், அவன் மேல அவன் போய் சாத்துறான், சாட்டி விடுறது. முசல்லித் அல்லாடைய பேர்ல இருக்கு, முசல்லித்தாக இருக்கு, ஓலா முசஹிராக இருக்கு. காக்காய்க்கு பறவைகள், காக்கா போய் கழுகிட்ட போட்டு விட்டு, அந்த காக்கா ரொம்ப தொந்தரவு பண்ணுது, 2 கழுகிட்ட நீ 2 போடு அந்த காக்காவை அப்படியே போட்டு, அது இருக்கு. அது மாதிரி இல்லை இல்லை. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பார் அல் முத்தகப்பிருல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விருல் கஃபார் அல் கஹார், அடக்கி ஆள்வன், ஊரையே அடக்கி ஆணுங்கிறா இந்த வெறி மனுஷன் இருக்கு பாரு, கஹாருடைய தஜல்லி. ஃபிரௌன் மாதிரி, ஹாமான் மாதிரி, நம்ரூத் மாதிரி எல்லாருக்கும் நான் வந்து அடக்கி ஆளணும். இந்த நாடு அடுத்த நாடும் என்கிட்ட கீழே வரணும், எல்லா நாடும் என்கிட்ட நாடும் கைப்பற்றுறது, போரிடுவது. காக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்து கத்தும், எங்கேயாவது ரிஸ்க் கிடச்சுன்னா ஒன்னா சேர்ந்து கற்று சாப்பிடும். ஒரு காக்கா செத்தா எல்லாம் ஒன்னா சேர்ந்து கத்தும். இந்த காரைக்கால் உள்ள எல்லா காக்கும் நான் தலைவன், யாரும் குறுக்கால வரக்கூடாது, என் தலைமைத்தனத்துக்கு யாரும் குறுக்கால வந்தீங்கன்னா போரிடுவேன். காக்கா அது மொத்த காரைக்காலுடைய காக்காவுக்கு நான் தான் ஹெட்டுங்க. யாராவது ஹெட்டுன்னு சொல்லி பார்க்கட்டும், உடிச்சிருவேன் தோலை. நாங்கள் 50 காக்காவுக்கு சேர்ந்த காக்கா கொண்டுருவோம், போரிடுவோம். அப்படியா இருக்கா, ஒன்றா சேர்ந்து இருக்கும், அதோட போயிடுது. ஒவ்வொரு தெருவில் நாய் இருக்கும், அது தெருவுக்கு அதான் ராஜா. அடுத்த தெருவுக்கு போனால் துரத்தி விட்டுறாங்க, துரத்து அங்கே நாயும் சேர்ந்து, இங்கே 4 நாய் வந்துச்சு, இல்லை நாயும் சேர்ந்து முதல் வேலை துரத்துறது தான் வேலை, துரத்து அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? காரைக்கால் தென் மாவட்ட செக்ரட்டரி ஒரு வட மாவட்ட தலைவர், நாகை வடக்கு பொருளாளர் அவருடைய இது அப்படிலாம் எந்த கிடையாது. ஹாக்கிமியத், மற்றவருடைய அடக்கியால் நினைக்குது. மாலிகியத், தன்னை மாலிக்கியால் நினைக்கிறது. இது எதுவுமே கிடையாது பாருங்க. இது எல்லா சிஃபத்தும் அல்லாஹ்ட்ட எல்லா சிஃபத்தையும் ஒட்டுமொத்தமா அல்லாஹ் வச்சது மனுஷன். அவன் மாலிகுல் முல்காவும் இருப்பான், கஹாராவும் இருப்பான், ரஸாக்காவும் இருப்பான், கஃபூராவும் இருக்கிறான், இரக்கம் இல்லவராகவும் இருப்பான். ஒவ்வொருத்தையும் ஒரு சிஃபத்தை பிரதிபலிக்கும். அல்லாஹ் ஒரு அர்ஹமுர் ரஹீமியா இருப்பான். அந்த ரஹமத் சில பேர் பார்த்தா அவ்வளோ இறக்கப்படுவாங்க. சில பேர் மனிதர்கள் மேலேயும் மிருகங்கள் மேலேயும் அவ்வளோ இறக்கம் உள்ளவா இருப்பாங்க. சில பேர் அவ்வளோ அடாவடியா இருப்பான். ஒவ்வொருத்தையும் ஒரு சிஃபத். இப்போ 99 அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளும் ஒன்று பாக்கி விடாம மனுஷனை பிரதிபலிக்குது. அல் வஹாபுர் ரஸாக்குல் ஃபத்தாஹுல் அலீம் القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت
الحسيب الجليل الكريم الرقيب المجيد الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدع المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور وأتوب إليه. ஒவ்வொருத்தட்டையும் ஒன்று கூட இருக்கு, ஒன்று குறைச்சி. சபூருடைய சிபத்தில் ரொம்ப பொறுமையாலே இருப்பார். ஒருத்தர் ஷக்கூரா இருப்பார், நன்றி நம்பியா இருப்பார். அல் வாலி பொறுப்புதார். ஒருத்தர் 5 பிள்ளைங்களை கட்டி கொடுப்பார், பொறுப்புதாரியா இருந்து கட்டி கொடுப்பார், அவர் வலியா இருந்து. அல் வாலியா இருப்பார். ஒருத்தர் முத்தால், தன்னை பெருசா கட்டக்கூடியவா இருப்பாரு. ஆக ஒவ்வொருத்தட்ட ஒரு சிபத்து கூட இருக்கும், ஒரு சிபத்து கம்மியா இருக்கும். ஆனா எல்லா சிபத்துமே மனுஷன் இருக்கும். ஒண்ணு கூட ஒண்ணு குறைச்சல் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு கொலகாரம் இருக்கான், அவன்கிட்ட கஹார், ஒரு சின்ன கோவம் வந்துச்சா விட்டுறா தலைய அப்படிங்கிறான். ஆனா அவன் குழந்தைகிட்ட வச்சு ரொம்ப ரஹீமா இருப்பான். அவன் பிள்ளை வீட்டுக்கு வந்தானே ரொம்ப பிரியமா இருப்பான். அங்க ஒரு தஜல்லி, இங்க ஒரு தஜல்லி. பழஞ்சவை குழந்தைக்கு எதுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பான், எதுக்கிட்டாலும் வாங்கி கொடுப்பான். இப்போ அந்த பென்சில் வேணும்தா அப்படின்னு கேட்டா 2 பேரும் வெட்டியா வாங்கி கொடுத்துருவான். தரமாட்டேன்னு வச்சுக்கேன். கடைக்காரன் பென்சில் கொண்டு, இல்லைங்க கடை மூட பண்ண நாளைக்கு வாங்கி வெட்டி போடுவேன். விடுறா பென்சில் தர முடியாது, கழுத்தை வெட்டிட்டு பென்சில் தீட்டு வந்துடுவான். அப்ப அங்க காரா இருப்பான். மனைவி குழந்தை பென்சில் பிள்ளைங்கடா வந்துருக்கானோ, ஏய் கடலு அங்க ஓடிடாதீங்க. வீடு கட்டுறானம்மா. இப்ப எல்லா சிபத்தையும் இருக்கா இல்லையா மனுஷன்ல? அதனாலதான் அல்ல ஹலீஃபானா என்னுடைய ஒட்டுமொத்த பிரதிபிம்பம். வேற ஆடு மாடு கழுத குதிரை உலகத்துல எதுட்டையுமே சிபத்து கிடையாது. மலாய்க்கிட்டையும் கிடையாது, ஜின்கள்ட்டையும் கிடையாது. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, மனிதனை பூமியிலே ஹலீஃபாவா ஆக்கினேன். மலக்கு அந்த மாதிரி கோஷி சேர்ந்துக்கிட்டு, நாலு மலக்கு சேர்ந்து, என்னையா ஜிப்ரைலுக்கு சதி சேர மாதிரி இருக்கு, நீங்களாம் சேர்ந்து ஒரு 10-50 பேர் சேர்ந்து ஜிப்ரைல் சேர்ந்த பதவி நீங்க செஞ்சுட்டு மீக்கால பெரிய ஆளாக நினைக்கிறீங்க. அவர் உங்களுக்கு நிறைய கவனிச்சுக்குவாரு. அப்படி என்ன அப்படின்னா அல்லாட போட்டுடுறேன் உங்களே. அவங்களுக்கு எல்லாம் இவன் பண்ணுவான். முதலமைச்சராக இருப்பாரு, 200 எம்எல்ஏ இருப்பாங்க, 50 எம்எல்ஏ 60 நமக்கு ஒரு பதவி கேள்வி இல்லைன்னா முதலமைச்சருக்கு அடுத்த ஆள முதலமைச்சர் ஆக்கிடலாம். அவங்க ஹண்டே நிக்கிட்டு சிண்டே வாக்கிடலாம் ஆக்கி இவனை முதலமைச்சர் ஆக்கி அவனுக்கு பதவி வாங்கிக்கணும். இந்த சூழ்ச்சியெல்லாம் மலக்கட்டு இருக்கா? கிடையாது. இந்த சூழ்ச்சி மனுஷன் இருக்கு. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சூழ்ச்சிக்காரன். அதனால அல்லாஹ் பயங்கர சூழ்ச்சிக்காரன். அதனாலதான் இவன் சூழ்ச்சி செய்யறான். வேற எதுவும் எல்லாரும் சொல்றான், ஓ மக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் தஆலா மாக்கிரீன்கள்ல மிகச் சிறந்தவன். சூழ்ச்சியாளர்கள் எல்லாம் மிகச்சிறந்த சூழ்ச்சியாளர். அதனாலதான் மனுஷனும் சூழ்ச்சியாளர், வேற இல்ல. மக்கரு மக்கரல்லாஹ், இவர்கள் மக்கர் செய்தார்கள், அல்லாவும் மக்கர் செய்தான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மாக்கிற, அதனால இவன் மாக்கிறார். இவன் மக்கர் செஞ்சானே அல்லாஹ் மாக்கிற இல்ல, அல்லாஹ் ஏற்கனவே மாக்கிறவன், அதனால இவன் மாக்கிறா இருக்கான். அந்த சிபத்தை இவன் அப்படியே பிரதிபலிக்குது. மக்கரு மக்கரன் மக்கர்னா மக்கரன் வஹும் லா யஷ்உரூன். எல்லாம் இருக்கு. என்னென்ன அல்லாஹ்வின் சிபத்தோ எல்லாம் நடக்கும். அல்லாஹ் என்ன செஞ்சான? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதுன்னு இருக்க. இது அல்லாஹ் இருக்கு. தப்பா வரைங்க எதமா கைருல் மாக்கிறேன்.
ஆதமே இந்த மரத்துக்கிட்ட விட்டு போகாதீங்க, இந்த மரத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போதே போவீங்க. எஜமானி தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். தெரிஞ்சுங்களா? நல்லாவே தெரியும். இப்போ கோடி கோடி 500 1000 கோடி மரம் இருக்கு. இவங்க சொல்லாம இருந்தாலும் 5000 வருஷம் வந்தாலும் அங்க போயிருக்க மாட்டாங்க. எனவே போயிருக்க மாட்டாங்க. இவங்க அல்லாஹ்வின் நோக்கமே போகணும் தான். ஏன்னா அப்பதான் துனியாவே வரும். அவங்க போய் சொர்க்கத்துல உட்காந்துட்டாங்கன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நோக்கமே போகும். சாப்பிட்டாங்க போய். ஏன் சாப்பிட்டீங்க? அடுத்து போவேன்னு சொன்னா இல்லையா? ஏன் போனீங்க? ஏங்க போனீங்க? போங்க துனியாவுக்கு. போ துனியாவுக்கு போ. படைக்கும் போது என்ன சொன்னாங்க? இன்னி ஜாயிலுன் ஃபில் அரதி ஹலீஃபா, இன்னி ஜாயிலுன் ஃபில் ஜன்னதி ஹலீஃபா. இல்ல, அவன் படைக்கும் போதே பிளான் பண்ணிட்டான் சொர்க்கத்தை பூமி தான் அனுப்பணுங்கிறக்காண்டி. போக சொன்னா போக மாட்டான். அவங்களுக்கு பிளான் தான். இங்க உள்ள செடி சொர்க்கத்துல நிம்மதியான எதுக்கல வெளியே கொண்டு வந்து கேட்க மாட்டாங்க பாரு. இப்ப பிளான் பண்ணி அவங்க செடியை வச்சு இந்த மரத்தை மட்டும் சாப்பிடாதீங்க, மத்த எல்லாம் சாப்பிடும். சிந்தனை முழுசும் அங்கதான் போகுது. சாப்பிடுங்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியிருந்த அவர்களுக்கு அந்த அன்பளிப்புகள்லாம் வரும். ஷாம் நாடன் பல நாடுகள் கைப்பற்றினாங்க இல்லையா? அவங்க ஒரு 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 பண்டல் கைலி வந்துச்சு. சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு பிரிச்சு கொடுக்கலான்னு போறோம். எல்லாம் ஒரு கேள்வி மட்டும் ஓட்டை, கொஞ்சம் சின்னதாக ஓட்டையா இருக்கு. இப்போ எல்லாரும் கொடுத்து ஒருத்தருக்கு ஓட்டை கேள்வி கொடுத்தா என்ன எனக்கு மட்டும் ஓட்டை கேள்வி கொடுத்தீங்கன்னு நினைப்பாங்களா இல்லையா? அதை பார்த்துக்கிட்டாங்க. நிஜமா ஓட்டை கேள்வி இருக்கு வச்சுக்கலாம். நிஜமா சரி சரி எல்லாரும் கொடுத்துருவோம். அந்த கடைசி கேள்வி எனக்கு வச்சுக்கணும். என் மகன் இப்னு உமர் இருக்கார்ல, அவர் கொடுத்துடலாம். எனக்கு நான் வச்சுக்கிறேன், என் பையனை கொடுத்துக்கிறேன். அது மட்டும் ஓட்ட கேள்வி. மற்றவங்க ஓட்ட கேள்வி தப்பாக நினைப்பக்கூடாது. எனக்கு மட்டும் ஓட்ட கேள்வி கொடுத்தாங்க, ஹலீஃபா நினைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. ஜி யோசிச்சுட்டு டேய் எங்க பண்டல் வந்து வச்சுட்டாங்க. எல்லாரும் சஹாபாக்களும் கூப்பிட்டாங்க, ஆளுநர் கொடுக்குறாங்க. அந்த ஒரு அந்த கையிலே வந்துச்சு. அதை எடுத்து பின்னாடி ஒலி வச்சுக்கிட்டாங்க, கீழே வச்சுக்கிட்டாங்க. எடுத்து அதை ஒரு சஹாபி பார்த்துட்டாங்க. உமர் நாயகம் அதையும் கீழே வச்சிங்க, கேட்காதீங்க, நீ இந்த கையில வாங்கிட்டு வாங்க. அது ஏன் வச்சிங்க? அது என் பையனுக்கு கொடுக்கலான்னு வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுதான் எனக்கு வேணும். இல்லை கேட்காதம்மா, வேணாப்பா. அது என் பையனுக்கு கொடுக்கலான் இருக்கு. இல்லை அதுதான் எனக்கு வேணும். அது என்னன்னு சொல்ல நிஜமா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னு திரும்ப கேட்டாங்க. வேணா அது என் பையனுக்கு எடுத்து வச்சுட்டேன். சூப்பர் மாடலாக இருக்கும், அழகான டிசைனாக இருக்கும், பத்து அது மட்டும் உங்கள் பையனுக்கு பொறுக்கி வச்சுருக்கீங்க. எனக்கு அதுதான் வேணும், வேற எதுவும் வேணும், எதுக்கு தான் வாங்க மாட்டேன், அதுதான் வேணும். சரி வச்சுக்கன்னு சரி கொடுத்துட்டா பார்த்தா ஓட்ட. அப்ப சொன்னாங்க, அல் இன்சானு ஹரீசுன் ஃபீமா முனிஅ, எதை தடுக்கப்பட்டானோ அதிலே அந்த மனிதனுக்கு சாப்பாடு கொட்டால் எல்லாத்தையும் கொண்டு வச்சிட்டீங்க, எல்லாமே சாப்பிடுங்க, அந்த ஒரு டப்பா மட்டும் திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க. சிந்தனை முழுசும் அங்கதான் இருக்கும். தூக்கி பார்ப்போம், ஆட்டி பார்ப்போம், என்ன இருக்கு, வெயிட்டா இருக்க மாட்டேங்குது. இப்போ மனசு தூக்கம் வராது. அதை மட்டும் ஏன் வந்து வேணான்னு சொன்னாங்கன்னு தெரியல. திறந்து போது உள்ளுக்குள்ள கல் பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆதம் நபி போவாங்கன்னு தெரியும். அவங்க வெளியே கொண்டுறதுக்காண்டி பிளான் பண்ணி, பிளான் அது
இப்போ இது மாதிரி மனுஷன் பண்றானா இல்லையா? அழகான பிளான் எல்லாம் பண்றான்ல. இந்த பிளான் அங்கிருந்து கத்துக்கிட்டு இருந்தேன் இல்லை அல்ல எல்லாமே அவன் எல்லா எஜமானுடைய குணம் தான் பிரதிபலிக்குது. புதுசாலாம் எதுவும் கிடையாது, எல்லாம் அவன்கிட்ட இருந்து வர்றது. எஜமான்ட்ட ஷர்ரு கிடையாது, அவன்கிட்ட இருந்து எல்லாமே சிஃபாத்தே மஹமூதா தான். அதாவது நம்ம மக்ருன்னு சொல்றோம், அல்லாட்ட மக்ருன்னு சொல்றோம். நம்மகிட்ட மக்ரு என்ன? சிஃபாத்தே மதுமூமா, கெட்ட குணம். ஆனா அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் மக்ரு என்பது என்ன? சிஃபாத்தே மஹமூதா. ஏன்னா அவன் வந்து நல்லதுக்கு தான் சூழ்ச்சி செய்வான், கெட்டது. நாம ஷருல் மாக்கிரின், அவன் கைருல் மாக்கிரின். கைருல் மாக்கிரின். ஆத நபியை கொண்டு வந்தது நம்ம துன்யா வரும். 1,24,000 நபிமார்களும் வருவார்கள், ரசூல்லா வருவாங்க, நீ வருவோம், நான் வருவேன். இங்க அங்க இருந்து எப்படி வருவோம்? அதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சது. இது சொல்ல வந்தேன்னா எல்லாமே கத்துக்கிட்டு யாட்டு தான் அவன். இந்த முழு 99 சிஃபத்துகளும் மனுஷனை தவிர யார்ட்டையுமே, ஜின்கள்ட்டையும் இல்லை, மலக்குகள்ட்டையும் கிடையாது, யார்ட்டையுமே கிடையாது. ஜின்கள் அணுகுண்டு தயார் பண்ணிச்சா? அந்த எதிர்த்த நாட்டு ஜின்கள் என் மேலே போர் தொடுக்க இருக்கிற ராக்கெட் மிசைல் தயார் பண்ணி இங்கேருந்து போய் டோமால்னு போட்டு அவன் தலைமையில அந்த ஆயிரக்கணக்கான ஜின்களை அழிச்சு ஒழிச்சுக்கா இல்லாமல் ஆக்கிடணும் தயார் பண்ணிச்சா? அணுகுண்டு தயார் பண்ண அப்போ இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஜின்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு அணு தூக்கிட்டு போயிருக்கலாம்ல, அமெரிக்காவில். அது எங்கே வேணா தூக்கிட்டு போக முடியும் இல்லை? அது 10 ஜின்னு சேர்ந்து இந்தியாவில் அணுகுண்டை கொண்டு போய் வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு இந்திய கவர்மெண்ட்டே மிரட்டலாம். டேய் இந்த பார் சார், மரியாதையா நடந்துங்க, இல்லையா டெல்லி மேல குண்டை போட்டுருவேன், ஜின்கள் சொல்லுச்சா அப்படின்னு. சொல்லவே இல்லை, தேவையில்லை. இது எல்லாம் யாரு தான்? மனிதர்கள் தான். அல் கிபிரியா ஒரு இதாய், பெருமையினுடைய போர்வை. அதான் மனுஷன் பெருமை அடிக்கிறான். அவன் சிபத்து தான் இங்க வந்தது. ஜி ஆகவே சிஃபாத்துல்லாவுடைய மஜ்மூ தான் மனுஷன். அல்ல ஹைரான சிஃபத்துகளின் பக்கம் நீ மாயிலாயர் கொண்டு வா. அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் ஹைர் ஷர் ரெண்டையும் படைக்கிறான். ஆனால் ஹைரை அல்லாஹ் விரும்புகிறான், ஷர்ரை அல்லாஹ் வெறுக்கிறான்.